என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலம் காலமாக எத்தனையோ ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆசை தெரியுமோ தெரியாதோ நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். யோகாசனம் செய்வதை அவர்கள் இதை பார்த்து பழகுகிறார்கள். பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 வெளிநாட்டு பெண்மணிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண்மணி ஈவா, 40 வயசு, ஹங்கேரியிலிருந்து, ஹாங்காங்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கல்யாணமானவர்கள், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். 40 வயது. அடுத்தவன் அமளி, 37 வயது. அவங்களும் ஹாங்காங்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமாக இணைந்து சில பார்ட்னர் யோகாவை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் குழந்தை பெற்றவர்கள், 40 வயது. எங்கே ஹாங்காங் இருக்கிறது? எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மைல்களிலிருந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்தால்தான் ஆசனங்களை முறையாக கற்க முடியும். ஏனென்றால் யோகாவுக்கு இருப்பிடம் இந்தியா தான். ஆகவே இங்கே வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இங்கே வந்து ஒரு மாதம் தங்கி பழகி யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் பழகி அங்கே போய் தன்னுடைய உத்தியோகத்தோடு யோகாசனத்தையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இணைந்து சில ஆசனங்களை செய்ய போகிறார்கள். Both of them doing partner asana. Start, please. பத்மாசனம் போட்டுக்கொண்டு அல்லது சுகாசனத்தில் இருந்து கொண்டு உடலை திருக்குகிறார்கள். லெஃப்ட், தென் ரைட். Then left. Second time, do it. Yes. Then right. அவர்கள் இடுப்பு பெரிதாகி விடக்கூடாது என்ற காரணத்தினால் இடுப்பை திருகக்கூடிய ஒரு ஆசனத்தை ஜாயிண்டாக பார்ட்னர் யோகா என்று சொல்லுகிறார்கள். 40 வயது பெண்மணி நமது தமிழ்நாட்டில் பார்ப்போமே, ஆனால் அவர்களுக்கு இடுப்பே பெரிய உரல் மாதிரி ஆகிவிடும். அதை குறைக்கவே முடியாது. இவங்களுக்கு குழந்தை வேறு பிறந்திருக்கிறது. அப்படி இருந்தும் தங்களுடைய இடுப்பை ஸ்லிம்மை வைத்து கொண்டிருக்கிறார்கள். மெதுவாக ரிலாக்ஸ் யுவர் பொசிஷன். யூ கேன் டூ தி நெக்ஸ்ட் ஆசனாஸ். காலை வளைத்து கொண்டு முட்டை தரையிலே அழுத்தி வீராசனம் போன்று இருந்து கொண்டு கம்பீரமாக அவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நிற்கிறார்கள். பாருங்கள். ரிலாக்ஸ். தென் நெக்ஸ்ட் லெக் இன் ஃப்ரண்ட்.
Bend your head back. Relax. Deep breathing. Can you do anyone do it? Okay. Yes. கால் முட்டுக்கள் வளைக்கப்படுகிறது, இடுப்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, கைகளுடைய புஜங்கள் தூக்கப்படுகின்றன. பல்வேறு விதமான பாகங்கள் இதில் வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிலாக்ஸ் அண்ட் சிட் இன் பத்மாசன். நம் நாட்டுக்கலையே வெளிநாட்டு மக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யோகா என்றால் இந்தியா தான். இன்றைக்கு உலகமெங்கும் இந்த கலை பரவி அங்கே உள்ள மக்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கண்டு கொண்டிருக்கின்றது. ஏதோ இதை ஒரு மதத்தினருக்கோ ஒரு ஜாதியினருக்கோ இது அவர்களுக்கு சொந்தமானது அல்ல. இன்றைக்கு முஸ்லீம் நாட்டிலும் கிறிஸ்தவ நாட்டிலும் இது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இது மத சம்பந்தப்பட்டது அல்ல, உடல் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பெயர்களை இந்த யோகாசனத்துக்கு கொடுத்து இன்றைக்கு அமெரிக்காவிலும் பார்ப்பீர்களானால் தெருவாக யோகாசன பயிற்சியாளர்களை வைத்து கொண்டு நடத்துகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து பல்வேறு இடங்களில் யோகாசன பயிற்சியாளர்களை அமைத்து கொண்டு அவர்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை இவர்களை பார்த்த பின்பாவது நம் மக்கள் எல்லோரும், ஏன் கிராமத்தில் உள்ளவர்களாகட்டும் பட்டணத்தில் உள்ளவர்களாகட்டும், கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் ஆசனங்களை செய்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அவர்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.